தமிழ் மொழியே
இக்குறிஞ்சியிடம் காக்கும் நன்றி நன்றி பக்கமளத்தின் சார்பாக இக்குறிஞ்சியிடம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வள்ளியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் குடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமரை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கும் ரவி ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரான இந்த நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் கற்பக செல்வன் அவர்களது சார்பாகவும் எங்களது புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். குடி ஊரலகாம் குன்றாடும் மீனலகாம் கொத்துமலர் தோப்பு
மக்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளே, கரவழி பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே, புலமிக்க வேத பொருளே, பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போட்டி புகழும் அன்னை மகாசக்தி ஆகிய மாரியம்மனை வணங்கிவிட்டு பிறகு கவனிக்கலாம். தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயி. பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வடிமேல் விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே எப்படி காத்துக் கொண்டிருக்கிறேன்? அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள்.
பாசம் அழகிய வீணை யாருக்கு ஜானை பழகிடும் நாம் வரவே நன்றி நன்றி. அழகான பாடல் மாமா. இந்த பாட்டுல ஒரு வரியை கவனிச்சிங்களா? என்ன வரி? பருவத்து பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும்? இளையவர் என்றால் ஆசை வரும், முதியவர் என்றால் பாசம் வரும். ஆனா இப்ப இளையவர்களுக்கெல்லாம் முதியவர்கள் மேலதான் அதிக பாசம் வருது. ஆமா ஆமா. தான் வயசுக்கு தகுந்ததை பார்க்கறது இல்ல. அதே மாதிரி நம்ம வீட்லயும் பெண்கள் இருக்காங்க அப்படின்றது நினைக்கிறது இல்ல. ஒருத்தவங்கள பார்த்த மாத்திரத்துல தவறான கண்ணோட்டம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த நிறைய எல்லாம் சபலம் தான். அன்னைக்கு என் கையில 100 பேரை கொடுங்க, இந்த நாடையே வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன்னு சொன்னவர் ஒருத்தர். ஏன் 100 பேரை உன் கையில கேட்கிறேன், இந்த நாட்டை அவங்க கையில ஒப்படைச்சிருந்த நாடு வல்லரசு நாடு ஆயிரும்னு சொன்னவர் இந்த இப்ப கலியுகத்துல வாழ்ந்த மகான். இப்படி எத்தனையோ மகான்கள் வாழ்ந்த நாட்டுல கனவு காணுங்கன்னு சொன்னவர் ஐயா தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் கனவு காணுங்க, ஏன்னா நம்ம நாடு வல்லரசு நாடு ஆகணும்னா இளைஞர்களே கனவு காணுங்கள் நாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள்லாம் கண்ட கனவு கண்டு போய் நிக்குது பாத்துக்கங்க. அதுதான் தராத. எப்படி அப்புறம் இப்படி ஆம்பளைங்களாம் இருந்தா எப்படி இந்த உலகத்துல 9 வயசு பிள்ளைய கூட கெடுத்து கொள்றாங்க? அவருக்கு எப்படி இருக்கு நாடு பாத்துக்கங்க. முதல்ல தாயையும் தாரத்தையும் விட மற்ற பெண்களை சகோதரியா பார்க்க வேணாம், ஒரு மனித நேயத்தோடு பெண்ணா பார்த்தாலே போதும். அது மட்டும் போதும். தவறான கண்ணோட்டம் இருந்துச்சுன்னா சத்தியமா யாரா இருந்தாலுமே சரி கடவுளுக்கு சாட்சியா நல்லாவே இருக்க முடியாது. ஏன்னா தாயும் பெண்ணு தான், தாரமும் பெண்ணு தான், நாங்களும் பெண்ணு தான். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான பெண்கள் இருக்காங்க. அதே சமயத்துல தொழில் எத்தனை விதமான தொழில்களும் உண்டு. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் இல்லையா? இது எங்களுக்கு தெய்வம். இப்ப தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை போய் தொட்டவனும் கேட்டான்பாங்க. அதுபோல ஒரு தொழிலை செய்யறோம்னா அந்த தொழில் நேர்மை, உண்மை, நியாயத்தோடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதற்கு தகுந்த ஊதியம் இறைவனா பார்த்து நமக்கு கொடுப்பான். ஏன்னா இறைவன் நமக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருச்சுங்களேன், மனிதர் யாருனாலே அதை தடுக்க முடியாது, கண்டிப்பா முடியாது. ஆனா அதே சமயத்துல அதை நம்மளா எடுத்துக்கணும்னு நினைச்சோம்னா இறைவன் கண்டிப்பா அதை தடுத்தே தான் தீர்வார். அது இறைவன். ஏன்னா வருவது தானே தான் வரும். அதுக்குன்னு வருவது தானே வரும் நம்ம உட்காரக்கூடாது, வருவதுதான் வரும். எல்லாமே வந்துடாது இல்லையா? அதிர்ஷ்டம் என்பது கூட அதிர்ஷ்டத்துக்கு வரக்கூடியது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதாவது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. ஒரு நல்ல தாய் வளர்த்த தாய் தகப்பட நல்ல பிள்ளையை வளர்த்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளையினுடைய செய்க வயது முதிர்ந்த காலத்தில் தெரியும். தாயினுடைய வளர்ப்பும் தந்தையினுடைய வளர்ப்பு எப்படி அப்படின்றது. அதுக்குதான் சொன்னாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. இதுங்கெல்லாம் கண்ட பேச்சு பேசிட்டு போயிருதுங்க. கடைசியில் யாரை பேசுறோம்? பாவம் இல்லையா? அவங்கள பேசலாமா, பேச வைக்கலாமா? அப்ப நம்ம எந்த விதத்துல நடந்துக்கணும் அப்படின்றது சிலருக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாத மரமண்டலம் இருந்துச்சுன்னா போக வேண்டியது அப்படின்றதுனால, அன்பன் பழனி அப்பனடா, அவன் அருபெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தனையை நினைத்து நினைத்து மென்மேலும் மனமுருகி இந்த இடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் கூட அவருக்காக நிறைய மாலைகள் வாங்கி வச்சிருக்கேன். அவர் எனக்காக ஒரே ஒரு மாங்கல்யத்தை மட்டும் சுட்டினா போதும், அவருக்கு மனைவி ஆகக்கூடியவன்னா யாரு அப்படின்றத என் தோழிகிட்ட தான் சொல்லுவாங்க. என் கண்மணி என் கையில் வந்து பொன்னி பொன்மணி தினம் பொங்கி வரும் கண்ணி என் கண்மணி
விழிப்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான். நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் இன்றைய காலத்தில் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் பிணத்தை கூட பிணத்துல சமம் கூட நினைக்க மாட்டாங்க. அதனால பணம் இல்லாதவன் வெறும் பிணத்துக்கு சமம் அப்படின்னு. ஏன்னா கையில் வாங்கினே பையில போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா தெரியல. ஏன்னா எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன், நான் ஏன் தேடணும், சம்பாரிச்சா தன்னால வருது, உழைப்பு தானே உயர்வு தரும். உழைக்காத வாழ்க்கை என்றைக்குமே சோம்பேறிதனம் தான். அதனாலதான் என்னைக்குமே உழைக்கணும். அதனாலதான் அந்த உழைப்பிற்கு தகுந்த ஊதியத்தை இறைவனா பார்த்து நமக்கு கொடுப்பாங்க. அப்ப ஒருத்தவங்க சொல்றாங்க, காசு அதாவது பணம் வந்தியில உன் குணத்தை தூக்கி குப்பையில போடுன்றாரு ஒருத்தர். பணம் வந்தியில வச்சா பசியாரி இருக்கலாமா? ஆற முடியாது. ஆனா அந்த பணம் இல்லைன்னா பசியை தீர்க்க முடியாது நம்மளால. ரெண்டுமே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதா போச்சு. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, பணம் வந்தியில குணம் குப்பையில அப்படின்னாங்க. இன்னொருத்தர் கேட்கிறாரு, பணம் என்னடா பணம்? பணம் மனிதனுடைய குணம் தானடா நிரந்தரம். அது என்ன மனிதனுடைய குணம் நிரந்தரம்? இன்னைக்கு யார் குணத்தை பார்க்குறா? அன்னைக்கு விவேக சிந்தாமணின்ற ஒரு நூல், அந்த நூல் என்ன சொல்லுது, ஆளிலை பூவும் காயும் மனிதரில் பலரும் உண்டேன், சாலவே பட்சியெல்லாம் தன்குடி என்றே வாழும், வாலிபர் தேடி வந்திருப்பார் கோடா கோடி, ஆளிலை யாதி போனால் அங்கு வந்திருப்பாருண்டோ. யாருக்கும் புரியாது. ஆனால் விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆலமரம் விழுதுகள்லாம் விட்டு ஆலம்பழம் பழுத்திருக்கக்கூடிய நேரத்தில் பறவைகள் நினைக்குமா, ஆகா இந்த மரத்தில் மழை நல்ல இலைகள்லாம் துளிர் விட்டு நிழலுக்கு நிழல் இருக்கு, பழமும் பழுத்திருக்கு, உணவுக்கு உணவு இருக்கு, ஆக அந்த மரத்தை நம்ம குடி போகலாமேன்னு சொல்லி பறவை இனங்கள் எங்கெங்கிருந்து வருமா அந்த மரத்தை நாடி. அதுபோல் அந்த மரம் எப்படி செழிப்பாக இருக்கோ அதுபோல் மனிதன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி 10 பேர் பின்னாடியே தெரியுமா. ஒரு பட்டை மரத்தை தேடி எந்த பறவையாவது போகுமா? போகாது. அதுபோல் பட்டை மரம் என்பது பழம் இல்லாத மனிதனுக்கு சமம். அதனால பட்டை மரத்தை நாடி எப்படி பறவைகள் வருவதில்லையோ அதுபோல் பணம் இல்லாதவனை நாடி யாரும் வரவும் மாட்டாங்க. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா கொண்டு வந்தான் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர்கேட்பவள் தமக்கை, கொலையும் செய்பவள் பத்தினி, உயிர் காக்கிறவன் தோழன். இன்றைக்கு யார் உயிரை காக்கிறார்? கூடவே இருந்து குழிவரித்து உனக்காக என் உயிரை கொடுப்பேன்னு சொல்லி கடைசியில் உயிரை எடுக்கிறவன் தான் அதிகமாக இருக்காங்க. காரணம் என்ன? ஊசி முனையால் பிரிக்க முடியாத நட்பை காசு பணம் பிரிச்சுட்டு போயிருது. அப்படின்றத இன்றைய காலம் என்பது பணத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா போச்சு. இதுலையும் ஆண்களுக்கு 8க்குள்ள வாழ்க்கை அடங்கிடுச்சுட்டாங்க. ஓரட்டில் ஆடாத ஆட்டம், ஈரட்டில் கல்லாத கல்வி, மூவெட்டில் முடியாத திருமணம், 4 பெறாத பிள்ளை, 5 சேர்க்காத செல்வம், 6 தேடாத புகழ், 7 செல்லாத ஸ்தலம், 8 பெறாத ஓய்வு வீணுன்னாங்க. அது என்ன ஓரட்டில் ஆடாத ஆட்டம்? 1 வயசுலேருந்து 8 வயசுக்குள்ள விளையாண்டு முடிச்சிடணுமா. ஈரட்டில் கல்லாத கல்வி, 16 வயதுல படிப்பை முடிச்சிடணுமா. ஆனால் இன்றைக்கு படிப்பிற்கு வயது வரம்பு என்பது இல்லை. ஏன்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்விக்கு கரையே இல்லை. ஆனால் மனம் கொண்டு படித்தோம்னா கண்டிப்பாக அதற்கு தகுந்த ஒரு எந்த ஒரு செயல்பாடு இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கும். மூவெட்டில் முடியாத திருமணம் அப்படின்னா, மூவெட்டு 24 வயசுல ஆண் பிள்ளைகள் திருமணத்தை பண்ணிடணும். நமக்கு இளமை இருக்கு, இப்போ ஏன் கல்யாணம்? இன்னும் 4 ஆகட்டுமே, பணம் சம்பாதிப்போம், இடத்த வாங்குவோம், வீடை கட்டுவோம், காரை வாங்குவோம், எல்லாமே வாங்குவோம், பிறகு கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இந்த இளமை தோற்றத்தில் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், அனைத்து வாங்கலாம். ஆனால் இளமையை திரும்ப வாங்க முடியாது. அந்த இளமை என்பது போனால் திரும்ப கிடைக்காத ஒன்று. அதனால தான் அந்த மூவெட்டு 24 வயதில் திருமணம் கண்டிப்பாக ஆண்களுக்கு நடந்து தீரணும். அதே சமயத்தில் 4 பெறாத பிள்ளை 24ஓடு ஒரு 8 எத்தனை வயசுங்க? என்னம்மா சொல்லுங்க. இல்லைம்மா பிரம்மச்சிக்கு வந்திருக்கீங்களா? இல்லை என்னடா இன்னைக்கு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாலேன்னு பார்க்குறீங்களா? முடியல மாமா, வேற ஒன்றும் இல்லை, தடுமை முடிச்சு தொண்டை தெரியுது. ஆமாம் அது தெரியும், ஏன்னா எப்போதும் இப்படி இருந்ததில்ல, அது தெரியும், பரவாயில்ல. அதனால என்னால் முடிஞ்சது, தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா, வந்துட்டேன் அதனால. அப்போ மூவெட்டு 24 வயசுல திருமணம், 4 பெறாத பிள்ளை 32 வயசுல ஒரு ஆண்கள் பிள்ளையை பெற்றுக்கணும், பிள்ளையை பெற்றுடணுமா. 32ஓடு ஒரு 8 40 வயசுல தான் செல்வத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும். இந்த பணம் என்பது சேமிக்கிறது 40 வயசுல, அதுக்குள்ள சேர்த்து முடிச்சிடணும். சேர்த்து முடிச்சிடணும். அப்போ சேர்த்தாதான் 60 வயசுல உட்காந்து சாப்பிட முடியும், இல்லைன்னா 60 வயசுல ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆமாம், அப்போ 40 வயசுல செல்வத்தை சேமிக்கிறோம். 48 வயசுல என்ன பண்றோம் தெரியுமா? புகழை தேட ஆரம்பிக்கணும். புகழ் என்பது தேடுறதை விட நம்மளை தேடி வர வைக்கணும். ஏன்னா வருவதும் போவதும் 2, வந்தால் போகாதது 2, போனால் வராதது 2, தானாக வருவது 2, எல்லோருக்கும் சமமானது 2, நாம் இறந்தால் நம் கூடவே வருவது 2. இந்த 2 இல்லைன்னா வாழ்க்கையும் இல்லை.
இப்படி கணக்குகள் ஏகப்பட்ட கணக்கு இருக்கு. அப்ப அந்த 48 வயசுல செல்வ, அதாவது புகழை தேடுறோம். 48ஓடு ஒரு 8 56. 56 வயசுல என்னென்ன ஸ்தலங்கள் நம்ம போகணும்னு ஆசைப்படுறோமோ, ஸ்தலம்னாலே புண்ணியம் தான், புண்ணியத்தை சேர்க்க தான் போறோம். செய்த பாவத்தை போக்கி புண்ணியம் சேர்க்கறதுக்காக நம்ம போறோம். அப்ப 56 வயசுல எந்தெந்த ஸ்தலங்களுக்கு போகணுமோ போய் வரணும். 56ஓடு ஒரு 8 64 வயசுல ஓய்வு பெற்று அமைதியா உட்காரணும். இதான் உங்களை மாதிரி ஆண்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதான் சொல்லல, 16 வயசுல நம்ம ஓடலைன்னா 64 வயசுல ஓட வேண்டிய நிலைமை வரும். இப்படிலாம் நிறைய இருக்கு, இல்லாம இல்லை. இருந்தாலும் நான் ஏன் இந்த இடத்துல இப்படி புலம்புறேன், யாருன்னு நினைச்சு புலம்புறேன். அனுதினமும் கனவு, இந்த கனவுல வர்றாரு, கரம் பிடிக்கிறாரு, கூடிய சீக்கிரம் உன்னை வந்து நான் சேர்ந்துருவேன்றாரு. ஆனா வந்த பாட்டில்ல. இப்படி அனுதினமும் கடவுளே வர்றீங்களே, ஒண்ணு நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, இல்ல உங்களை தேடி நானே வந்துருவேன். இல்ல என்ன தேடி நேரா வாங்க, வாங்க என்னை தேடி நீங்க வர்றீங்களா, இல்ல உங்களை தேடி நான் வரட்டுமான்னு கேட்டேன். அதுக்கு சொல்லிட்டாரு, பெண் பிள்ளை நீ ஆணை தேடி போக கூடாது, அந்த ஆண் தான் உன்னை தேடி வரணும், தேடி வரணும். அதுதான் நியதி. நீ கவலைப்படாது, கால நேரம் என்பது ஒன்று உண்டு. ஏன்னா காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது இல்லையா. அந்த காலத்தின் கட்டாயப்படி உன்னை கூடிய சீக்கிரத்தில் வந்து சரணடை எப்படிங்க அப்படின்னு இருக்காரு. ஆனா அவருக்கும் எனக்கு திருமணம் ஆகணும். திருமணம்ன்ற பந்தம் சாதாரணப்பட்ட பந்தமா? ஏன்னா திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா? பெட்டுக்காரவங்களே சொல்லுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னாங்க. ஆமா, மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் இல்ல. ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு அருமையான கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். அப்படி நல்ல கணவன் மனைவி ஒரு வாழ்க்கையில ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சொர்க்கம் வேற எதுவுமே கிடையாதுன்னு. இது ஏன் நான் சொல்றேன்னா, அதாவது சில பேர் இன்னைக்கு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்றாங்க. ஆண்களுக்கு கொஞ்ச நாள், ஏன்னா ஆசை 20 நாள் மோகம் 30 நாள்ன்றது மாதிரி கொஞ்சம் சளிப்படைஞ்சிருவாங்க. ஆனா பெண்கள் அப்படி கிடையாது, கொஞ்சம் அதிக பாசமாவே இருப்பாங்க எப்போதும். இப்ப சில பெண்கள் போய் கணவன்ட்ட, ஏங்க இந்த ஜென்மம் அல்ல, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீங்க தான் என் புருஷனா வரணும், நீங்க தான் என் கணவனா வரணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில ஆண்கள் என் காதுபட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மூதேவி இந்த ஒரு ஜென்மத்துல உன் தொல்லை எனக்கு தாங்க முடியல, இன்னும் 7 ஜென்மத்துக்கு நீ என் பின்னாடியே வர போறியா அப்படின்னு திட்டுற ஆண்கள் இருக்காங்க. ஆனா என்னைய பார்த்து அவர் திட்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர் மட்டுமே எனக்கு கணவனா வரன்ற ஆசை மனம் நிறைய இருக்கு. அந்த ஆசை எப்படின்றத சொல்லணுன்ற ஆசை இருக்கு. சொல்லவா? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது இது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது? கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சந்தோஷமே, ஒரு வானம் நிலவும் பிரிந்து வாழுமா? 7
தவிக்குது. நீயும் பதில் சொல்லு கேட்டு வானே மயங்கிடலானே. மயங்கிடலாமா. மானொன்று துள்ளி தமாண்டு வீடு ஆண் சிங்கம் ஒன்றே அரசாண்டாதே. ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட காடு. அம்மாடி இதுதான் பொல்லாதது. வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா. யாரும் சொல்லாதது என் நிலைதான். சின்னமணி கால நீ முன்னேறிதான் போடா. என்ன மணிக்கால நீ முன்னேறித்தான் போற. நம்ம ஊரு வந்தாச்சு, ஒரு கரை சேர்ந்தாச்சு. காலிநட காணி விளையுது. வாலிபத்தின் காலனை தீர்க்க தாய் உன்னை அப்பேன் தந்த. தாலி விட்ட காலனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டார். வாலிபத்தின் கடனை தீர்க்க தாய் உன்னை அப்பேந்ததாம். தாய் விட்ட கடனை தீர்க்க தாயார் என்னை பெற்று போட்டார். நம்மை சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இதை இன்று நம்மை சுமக்குது. நாளை வாங்கும் வரவுக்கு இதை இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சதில்லை. இதை நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. அத்தமக சொன்னது ஒத்துக்கணும். அத்தனை திட்டமும் கத்துக்கணும். சோகந்தா சோகந்தா அத்தமக சொன்னது ஒத்துக்கணும். சரிதான் சரிதான். அத்தனை திட்டமும் கத்துக்கணும். சோகந்தா சோகந்தா. செவிலடி சந்தனத்தான் ஒரு பின்னாச்சி. கொஞ்சம் பொறு, ஒரு முத்தாரத்தை பருகி கொஞ்சம் இரு. நான் பூ எடுத்து வைக்கணும் பின்னாலே. அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னாலே.